சரி. இப்ப நடுவுல வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு எந்த விதமான அங்கீகாரமும் வரல. படம் ரிலீஸுக்கு எந்த எந்த சென்சார் போர்டு வந்து நெறைய நெருக்கடி குடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிஜேபி இருக்காங்க. ஸோ சிபிஐ என்கொயரிக்கு விஜய் அவர்கள் போறாரு. ஸோ அங்க வச்சு கூட்டணிய பத்தி பேசுவாங்க. அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்தது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல தகவல்கள் 1000 வரும். இன்னைக்கு என்ன நிலவரம் அத சொல்லுங்க. ம். தகவல்க வந்து இப்போ இல்ல இந்த மாரியான விஷயம் நடந்ததெல்லாம் உண்மைதானா? இல்ல இந்த மாரி தகவல்கள் பொய்யும் புரட்டும் கையாளப்பட்டது உண்மைதான். சம்பவம் நடந்ததா உண்மையா இல்லையான்றது தான் அவர் தான் அன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில சொல்லிட்டாரு. இந்த மூஞ்சிய வந்து அண்டர் எஸ்டிமேட் தானே 30 வருஷமா நீங்க பண்ணிட்டீங்க. இப்பவும் அண்டர் எஸ்டிமேட் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. ம். இது யாருக்கும் அடங்காதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ம். அப்போ அவருடைய நிலைப்பாடையும், அவருடைய கருத்துக்களையும், அவர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் தான் எடுத்துக்க முடியுமே தவிர்த்து, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொம்பு, அண்டா, குண்டா பேசுறதையெல்லாம் எடுத்துக்கிட்டு பேச முடியாது. சரி. சொம்பு, அண்டா, குண்டாவாவே இருக்கட்டுமே. 234 தொகுதியிலயும் எல்லா இதுலயுமே ஆள் போட்டாச்சு. இன்னும் ஏன் டிவிகேல போடல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அத நீங்க என்ன சொல்ல போறீங்க? யாருக்கான பிரச்சனை அது? ம். கட்சிக்கான 234 பிரச்சனை. யாருக்கான எந்த கட்சிக்கான பிரச்சனை? இப்ப இல்ல டிவிகேல போடலன்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு தான் சார் பதில் சொல்றேன். யாரு கேள்வி கேட்கணும்? ம். யாரு கேள்வி ஏன் கேட்கணும்னு கேட்க கேட்கிறேன். கூடாது சார்? உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ம். வெல்லும் பெண்கள் மாநாடையே உன்னால ஒழுங்கா நடத்துறதுக்கு வக்கு இல்ல. இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களையும், வடமாநில தொழிலாளர்களையும் கூட்டிட்டு வந்து நடத்திட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு பள்ளி குழந்தைகள் ஆர்ப்பாட்டம் பண்ணி சாலை மறியல் பண்ணி எங்களுக்கு பேருந்துகள் வரலன்னு மறியல் பண்றாங்க. ஆனா, நீங்க வந்து ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பேருந்துகளையும் கொண்டுகிட்டு போயிட்டு அங்க மாநாடு நடத்துறீங்க. இந்த சரி. மாநாடு யாருக்கானது? யாரு கேட்டா? இப்ப இந்த மாநாடு நடத்துறதுனால தமிழ்நாடு சுபிட்சமா மாறிடுச்சா? ஒவ்வொரு வீட்லயும் செல்வமா குவிஞ்சிருச்சா? ம். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கிறேன். வடமாநில கூலி தொழிலாளர்கள கொண்டு வந்து, ம். அவங்களுக்கு உங்களுடைய கட்சியினுடைய நிறத்துல கருப்பு, சிவப்பு நிறத்துல டீ ஷர்ட்டும், ஜீனும் குடுத்து கொண்டு வந்து வச்சதுனால, தமிழர் பண்பாட மீட்டு எடுத்துட்டீங்களா? ம். ஒரு சேலை கட்டி கூட உங்களால கூட்டு வரத்துக்கு வக்கும், துப்பும் இல்ல. அத பார்க்கறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்ல. நீங்க வந்து 234 தொகுதியிலயும் ஆட்கள போட்டா மறுநாள் தூக்கு மாட்டிட்டு தொங்க போறியான்னு கேட்கிறேன். உனக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன்.